கிச்சா சுதீப் படம் மார்க் படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் 25 நிமிஷம் அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பூக்கி மூவில இருந்து அடுத்த சாங் நாளைக்கு வரப்போகுது. சிக்மா மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. ஒரு வீடியோ விட்டு அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஜேசன் செஞ்ச டைரக்ஷன்ல சந்தீப் கிஷன், ஃபரியா அப்துல்லா நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. அண்ட் மூவிக்கான டீசர் டிசம்பர் 23 வரப்போகுது. இதே அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அரசனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போட்டோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. சிம்பு, விஜய் சேதுபதி, வெற்றிமாறன் எல்லாம் இந்த போட்டோல இருப்பாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இன்னொரு புது ஸ்டார் கெஸ்ட் மூவிக்குள்ள இருக்காங்க. அவங்களும் இந்த போட்டோல இருக்காங்க. இவங்க யாருன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மூவில நடிச்ச யோகலட்சுமி. இவங்களும் இந்த மூவிக்குள்ள இருக்காங்க. தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவில இருந்து ஒரு பேரே வரலாறு ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் நேத்திக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்ல 26 மில்லியன் ரியல் டைம் வியூஸ் ரீச் பண்ணிருக்கு. இது வரைக்கும் தமிழ்ல ரிலீஸ் ஆன சாங்ல 24 ஹவர்ஸ்ல அதிகமா வியூஸ் வந்து இருக்கக்கூடிய சாங் இந்த ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் தான். இது அபிஷியலா ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ஜி தமிழ் வாங்கிட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்ப இது அபிஷியலா ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல வரக்கூடிய சீனா போஸ்டரா ரெடி பண்ணிருக்காங்க. சூர்யா 47 மூவிக்கான ப்ரோமோ ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நேத்துக்கு நான் சொல்லிருப்பேன். இப்ப இந்த ஷூட்டிங் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்னன்னா, இந்த மூவில சூர்யா போலீஸா நடிக்கிறாருன்னு ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இந்த ப்ரோமோலே பாத்தீங்கன்னா சூர்யா போலீஸ் காஸ்டியூம்ல இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. சோ ப்ரோமோவே பாத்தீங்கன்னா சூர்யா போலீஸ் கெட்டப்ல இருக்கிற மாதிரி தான் வரப்போகுது. ப்ரோமோ சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும். அண்ட் நஸ்ரியா சூர்யா 47 படம் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் ஆடியன்ஸ்க்கு ட்ரீட்டா இருக்கும்னு நஸ்ரியா சொல்லிருக்காங்க. இந்த மூவில ஒர்க் பண்றதுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. ப்ரொமோஷன் அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு தனியா பட்ஜெட் ஒதுக்குவாங்களா இல்ல டோட்டல் பட்ஜெட்லயே நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய படமா இருந்தா ப்ரொமோஷனுக்கு தனியா பட்ஜெட் ஒதுக்குவாங்க. ஆனா மோஸ்டா நிறைய படத்துக்கு பட்ஜெட் ப்ரொமோஷனுக்குன்னு தனியா ஒதுக்க மாட்டாங்க. மூவியோட மேக்கிங் காஸ்ட் ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அது பட்ஜெட்ல ஆட் ஆகும். சோ அது மொத்தமா கடைசியா பார்க்கும்போது ப்ரொமோஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பட்ஜெட்டா இருக்கும். கருப்பு படம் ஜனவரியில வராதா ஏப்ரல் தான் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. போக்க பார்த்து அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் முடிய போது இன்னும் ரியல் எஸ்டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரல. சோ மோஸ்டா படம் ஜனவரியில வராதுன்னு நினைக்கிறேன். படம் தள்ளி போக தான் வாய்ப்பு இருக்கு. இனி அர்ஜுன் வில்லனா நடிக்க மாட்டேன்னு ஒரு இன்டர்வியூல சொன்னதா சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி எந்த ஒரு வீடியோவும் நான் பார்க்கல. சோ எனக்கு அதை பத்தி கிளியரா இன்னும் தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நல்ல கதையா இருந்து நடிப்பேன்னு தான் அவர் சொன்னாரு. ஆனா இந்த வீடியோ நான் பார்க்கல. நான் வேணா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இதை பத்தி நான் நேத்தே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். சோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஜனநாயகன் டீசர் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. டீசர் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வரப்போறத நியூஸ் வந்துச்சு. ஆனா இன்னும் எதாவது அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. சோ அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். இந்த 2 மூவிஸ் நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழ் டப்ல இல்ல. இந்த 2 மூவிஸ் அமேசான் பிரைம்ல இருக்கு. லாங்குவேஜ்ல செக் பண்ணி பார்க்கும்போது தமிழ் டப் இல்ல. சூர்யா 47 படத்தை அலெக்சா 265 கேமரா யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அம்மா 2 டேஸ் அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்றதா. ஆனா இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் நான் இன்னும் பார்க்கல. அதனால இதை ஒரு அப்டேட் நான் சொல்லல. இந்த மூவிக்கு நான் வசூல் நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து நான் கொஸ்டினை புரிஞ்சுதான் நேற்று பதில சொன்னேன். இந்த படத்தை தமிழ்ல வச்சு எடுத்தா ஒரு பட்ஜெட் ஆகும். அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் அட்லிக்கு. இதே அதர் லாங்குவேஜ் ஹீரோஸ் வச்சு எடுக்கும் போது அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். இப்ப அல்லு அர்ஜுனுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு புஷ்பா 2. அடுத்த படத்தை அட்லி எடுக்கும் போது அட்லிக்கு ஜவான் படத்தை விட இந்த படத்துல சம்பளம் அதிகமா கொடுக்கப்படும். அல்லு அர்ஜுனோட அடுத்த படங்கிறதுனால அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி டைரக்டர் அவரு அந்த கதைக்கு யாரு சூட் ஆகுவாங்கிறதும் அவர் மைண்ட்ல தான் இருக்கும். தமிழ்ல யாரும் அந்த கதைக்கு செட் ஆகாம இருக்கலாம். அது படம் வந்தாதான் தெரியும். அவதார் 3 பாத்தீங்களா? அதுல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் பார்த்த தியேட்டர்ல அது பிளே ஆகல. கொம்புசிவி படத்துக்கு என்னோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் இன்னும் இந்த படம் பார்க்கல. நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் இதை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். ஜெயிலர் 2 ஸ்டார் கேஸ்ட் எல்லாம். சோ அந்த வீடியோ பாருங்க. நான் இதை பத்தின லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா இதை பத்தின வீடியோ வரும். ஒரு சில கமெண்ட் பார்க்க முடிஞ்சது. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு சில கமெண்ட் பார்க்க முடிஞ்சது. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கேன். திரும்ப சொல்லணும்னா நிறைய தடவை ஒரே கொஸ்டினை கேட்கும் போது நான் அந்த கொஸ்டினை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனநாயகன் ட்ரெய்லர் அப்டேட் கேட்டீங்கன்னா நான் நிறைய முறை அதை பத்தி பேசிட்டேன். சோ திரும்ப அந்த கமெண்ட் கேட்டீங்கன்னா நான் எடுக்கிறது கஷ்டம் தான். ஒரே கமெண்ட்டை திரும்ப நான் பேசக்கூடாது. சோ நீங்க வேற கமெண்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எடுத்து அதுக்கான பதில சொல்லுவேன். அதுக்கான அப்டேட் என்கிட்ட இருந்துச்சுன்னா. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வட சென்னை. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. என்ன நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.